ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு கூடவே வந்து காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வறுத்த மசாலா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். சேம் அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா சும்மா ஒரு 4-5 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி நல்லா கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் சில்லி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த மசாலா வந்து பிளேட்டில் ஆற வச்சுருந்தோம்ல, அது நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சிக்கங்க இந்த அளவுக்கு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல சுருளை வந்து வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கூட ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல, அந்த வறுத்து அரைச்சோம்ல, அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் இல்லை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், எந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப காரம் வந்து கம்மியாக போட்டு செஞ்சுருந்தேன். அப்போ தான் இந்த கிரேவி வந்து நல்ல காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.